வணக்கம். எல்லாரும் லாஸ்ட் வீக் மார்க்கெட் முடியும் போது எதிர்பார்த்தது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான பிரச்சனை இந்த நியூக்ளியர் ட்ரேடில் முடியுமா முடியாதா அப்படின்றது. ஆனால் வீக்கெண்டில் அப்படியே ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட கோர்ட் ஏற்கனவே ட்ரம்ப்போட டாரிஃபுக்கு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. பட் அது லாஸ்ட் மந்த் போஸ்ட்போன் ஆகி சடனாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது என்னன்னா, இந்த டாரிஃப் வந்து இன்வாலிட். அப்போது டாரிஃப் இன்வாலிட்னா இது வரைக்கும் குளோபல் கண்ட்ரிஸ்க்கு விதிச்சிருக்கிற டாரிஃப் எல்லாமே கேன்சல் ஆகும். இல்லை ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்கணும். ஒன்று, இந்த டாரிஃப் கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஏற்கனவே பிடிச்சிருக்கிற அந்த டாரிஃப் டாக்ஸ் அமௌண்ட்டை இந்த யூஎஸ் அந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிக்கு ரீஃபண்ட் பண்ணுமா பண்ணாதான் ஒன்று. ரெண்டாவது, இதெல்லாமே ஒரு கொஷினாக தான் இப்போ வரைக்கும் இருக்க. ஒரு கிளாரிட்டி இந்த கோர்ட்டோட இந்த ஆர்டரில் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். நமக்கு வந்திருக்கிற நியூஸில் மீடியாவில் பார்த்துருக்க நியூஸில். பட் அதுக்குள்ளே ட்ரம்ப் உடனே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா 10% டாரிஃப் குளோபல் ஃபுல்லாகவே சென்ட்ரலைஸ்டாக 10% டாரிஃப் விதிக்கிறோன்னாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த 10-15 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறார். ஆக மொத்தம் இந்தியாவுக்கு 18% டாரிஃப். இப்போ அது 15% இல்லை 18% இந்த மாதிரி கோர்ட் ஆர்டர் வந்து அப்ளிகபிள் ஆகுமா, ட்ரம்ப் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ண போறாரு, எல்லாமே ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கு. பட் இதில் ஒரே ஒரு விஷயம், அமெரிக்காவோட மார்க்கெட் வெள்ளிக்கிழமை பாசிட்டிவாக முடிஞ்சது. கோல்டு சில்வர் ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி. இதை பொறுத்து தான் இன்னையோட மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் இது மட்டும் தான் நியூஸ் ஆனால் கண்டிப்பாக இல்லை. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இன்ஃபர்மேஷன் இது நாளையோட மார்க்கெட்லேயும் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து யூஸ் பண்ணிக்கங்க. வர சனிக்கிழமை காலையில் 8 மணிக்கு சாலையூர், தாம்பரம் சாலையூரில் டைரக்ட் ட்ரைனிங் செஷன் ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஒரு பிகினர் லெவல் நடக்க போகுது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வெள்ளிக்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு பள்ளிக்கரணையில், சென்னை பள்ளிக்கரணையில் ஆப்ஷன் ட்ரேடிங்கான பிகினர் லெவல் நடக்குது. ஸோ இந்த 2 செஷனுக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்னையோட மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக நான் இன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆச்சு, எதனால் நடந்தது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். எஃப்ஐஎஸோட ஷார்ட் வந்து கிட்டத்தட்ட 4 months லோ ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே பையராக தான் டேர்ன் ஆகிருக்கிறாங்க. அப்பப்போ மார்க்கெட் ஃபால் ஆனால் மட்டும் செல்லராக ரிட்டர்ன் ஆகிருக்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம், அப்போ எஃப்ஐஎஸோட சைடில் ஒரு நியூட்ரல் டு பாசிட்டிவ். ருபி தொடர்ந்து இன்னும் வீக் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 91 ரூபா கிட்ட ஃபால் ஆகிருக்கு. டாலர் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட இந்த டாரிஃபோட அன்சர்டனிட்டி ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. க்ரூட் ஆயில் ஃபால் ஆகிருக்கு. இந்த யூஎஸ்க்கும் ஈரானுக்குமான டென்ஷன் வந்து குறைஞ்சிருக்கிறதா ஒரு நியூஸ் ஒரு சில டைமில். அப்புறம் அகைன் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி மாற்றி மாற்றி வர்றது குளோபல் மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டனிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கு இந்த பிரச்சனை. ரெண்டாவது, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ட்ரேட் டீல் வந்து இப்போதைக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை. இதெல்லாம் தாண்டி வந்துட்டா இனிமேல் தான், இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ட்ரைலர் தான். இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர். அதுக்கு என்னென்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் என்னன்னா, இந்த வீடியோவில் நான் எந்த ஒரு ஸ்டாக்கோ அசட்டோ ஃபியூச்சர் மார்க்கெட் எஃப்எண்டோ எதுவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணல. இது வந்து ஒரு லேர்னிங் பர்பஸுக்கான ஒரு வீடியோ மட்டுமே. ஸோ அதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கங்க. அடுத்த ட்ரேடிங் செஷனுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லை லேர்னிங்கான ஒரு வீடியோ. ஃபஸ்ட்டு ஸ்டாக் இன்னைக்கு ஒரு மோசமான ஃபால். கிட்டத்தட்ட ஒரே நாளில் 20% வரைக்கும் இறங்கியிருக்கிற ஒரு பேங்க் ஸ்டாக். யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஸ்டாக். அதாவது இன்வெஸ்டர்ஸோட ரெப்யூட்டேஷன் இருக்கிற ஒரு ஸ்டாக்கு இன்னைக்கு மொத்தமாக எல்லாரோடைய ரெப்யூட்டேஷனையும் ப்ரீச் பண்ணியிருக்கு. ஒரு மோசமான சரிவு 20%. அதாவது பிரைவேட் செக்டார் பேங்க். இதில் இன்னொரு அட்ராக்ஷன் என்னென்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக்கை நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸு 100 rupeesக்கு நியரில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஸ்டாக்கு இன்னைக்கு ஒரே நாளில் 20% ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 20 கோடி ஷேர்ஸ் மேலே இன்னைக்கு பிளாக் டீல் ட்ரேட் ஆகிருக்கு. லார்ஜ் இன்வெஸ்டர் இந்த ஸ்டாக்லேருந்து எக்ஸிட் ஆகிருக்கிறாங்க. இதுக்கு என்ன பிரச்சனை? ஹரியானா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்களோட கவர்மெண்ட்டோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து விட்ரா பண்ணிட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண வந்திருக்கிறாங்க. February 18 அந்த ரேஞ்சில். அது அடுத்தது இது வந்து வேற ஒரு அக்கௌண்ட் இருக்கிற பேலன்ஸை வேற அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட்லாம் க்ளோஷர் ரெக்வஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கு. இது என்னன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 590 கோடி ரூபா ஃப்ராட் பண்ணியிருக்கிறாங்க அந்த பிரான்ச்சில் அப்படின்ற நியூஸ். என்னன்னா, மேபி மீடியாவில் கொடுத்துருக்கிற ஒரு சில விஷயங்கள், இது நான் இன்னும் வெரிஃபை பண்ணல.
அவங்களோட ஆத்தரைஸ் சைன் பண்ணி நிறைய ஃபண்ட் விட்ரா பண்ணியிருக்கிறாங்கன்ற ஒரு நியூஸ் இருக்குது. மேபி இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அஃபிஷியலாக நமக்கு எந்த ஒரு கிளாரிட்டி இன்னும் வரல. இந்த 590 கோடி ரூபா மட்டும்தானா, இன்னும் நிறைய இதில் வேற ஏதாவது நடந்திருக்கா, இல்லை இதில் மேபி இதை கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு இந்த ஃப்ராட் வேல்யூ இன்னும் குறையுமா இல்லை அதிகமாகுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஆக்டிவிட்டி தான் இன்னைக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஃபால் ஆகிறதுக்கு காரணம். இன்னொரு விஷயம், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்னைக்கு ஒரு பெரிய ஃபால். அதுக்கு காரணம் என்னன்னா, ஹரியானா கவர்மெண்ட் இந்த 2 பேங்கையுமே டிஸ்எம்பேனல் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவங்களோட அப்ரூவலை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால தான் இன்றைக்கி ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் 18% கிட்ட ஃபால், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மோர் தென் 5% கிட்ட இன்றைக்கி இறங்கியிருக்கு. அடுத்தது யூபிஎல் வந்து கடன் பிரச்சனையில் ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி, கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் கம்பெனி. இப்போது இந்த கம்பெனி டெட்டுக்காக ரீஸ்ட்ரக்சரிங் பிளான் கொடுத்துருந்தது, நூவாமா டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு கடன் பிரச்சனைக்காக ஒரு ஸ்டாக் இந்த மாதிரி இறங்குதுன்னா அது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா ஒரே நாளில் கிட்டத்தட்ட 15% வரைக்கும் இந்த ஸ்டாக் இறங்கியிருக்கு. ஸோ கம்பெனி மேபி ரெட் ஃபிளாக் ஏதாவது வந்திருக்கா, இல்லை இன்னும் இந்த பிரச்சனை ரொம்ப வீரியத்துக்கு போகுமான்றதை ஆஸ் எ இன்வெஸ்டார் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நியூஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் தரவாக கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் டெசிஷன் எடுங்க. அடுத்தது எல்என்டி மார்க்கெட் முடியும் போது ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக், மோர் தென் 1%. என்விடியாவோட டைஅப், அதாவது ஜிகாவாட் ஸ்கேல் ஏஐ இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரி பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்என்டிக்கு ஒரு பெரிய பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஹெச்ஏஎல்ல வந்து எல்சிஏ தேஜாஸ்ன்ற ஏர்கிராஃப்ட் வந்து டவுன் ஆயிடுச்சு, டெக்னிக்கல் இஷ்யூனால அது வந்து கிரவுண்டில் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நியூஸ். ஹெச்ஏஎல் வந்து 3 to 4% இறங்கிச்சு. பட் அதுக்கு கிளாரிஃபிகேஷன் ஹெச்ஏஎல் கொடுத்துருக்காங்க, மைனர் டெக்னிக்கல் இன்சிடென்ட் தான். ஸோ அதனால் இந்த ஏர்கிராஃப்ட் வந்து லேண்ட் ஆயிருக்கு, கிரவுண்டில் சேஃபாக லேண்ட் ஆயிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. பட் இதை பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நமக்கு வரல. ஸோ அதனால் பட் இன்னைக்கு இந்த ஸ்டாக்குக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்டாக இருந்தது. இப்போது ஐடி செக்டாரில் 2 ஸ்டாக் இன்னைக்கு. ஒன்று சர்வீஸ் நோன்ற கம்பெனியோட டிசிஎஸ் பார்ட்னர்ஷிப், கிட்டத்தட்ட ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் தான். டிசிஎஸ் பெரிய அளவுக்கு ஃபால் இல்லை. எல்என்டி மைண்ட்ரி 100 மில்லியன் மல்டி இயர் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க மெட்டெக் அப்படின்ற யூரோப் கம்பெனிலேருந்து. ஸோ எல்என்டி இன்ஃபோடெக் மைண்ட்ரிக்கு இது ஒரு பாசிட்டிவ். டிக்சன் டெக்னாலஜியில் ஜேபி மார்கன் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. 13,700 டார்கெட் ப்ரைஸு. இந்த இம்பாக்ட் தொடர்ந்து 5வது நாளாக இந்த ஸ்டாக் வந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக் டெக்னிக்கலாகவும் ரொம்ப வீக்காக இருக்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது. இந்த யூஎஸோட டேரிஃப் இம்பாக்ட்னால டெக்ஸ்டைல், ஆட்டோ ஆன்சிலரி, ஜுவல்லரி, அக்ரிகல்ச்சர் இந்த செக்டாருக்கெல்லாம் இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்தது. இன்னொரு பக்கம் கமின்ஸ் இந்தியா, தெர்மாக்ஸ், ஏபிபி கேபிட்டல் குட் ஸ்டாக், இது டெக்னிக்கலாக லாஸ்ட் வீக்லேயே ஒரு ஸ்ட்ராங் செட்டப் வந்து கிரியேட் ஆகிருந்தது. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் முக்கியமாக கமின்ஸ் இந்தியா 2 to 3% இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் வாங்குறதுக்கான பிட்டிங்கில் எந்த பிளானும் இல்லைன்னு ஆக்சிஸ் பேங்க் பேக் எடுத்துருக்கிறாங்க. மேபி இதோட இம்பாக்ட் வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் ஆக்சிஸ் பேங்க் நம்ம வாட்ச் பண்ணலாம். ரெயில்டெல் 1136 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது புரோக்கரேஜ் அப்டேட்டில் மார்கன் ஸ்டான்லி டைட்டனுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த Q3 குவார்ட்டர் ரிசல்ட்டில் நல்லா பெட்டர் ஏர்னிங்ஸில் அப்கிரேட் பண்ணியிருக்கிற ஒரு சில ஸ்டாக்கை சிஎல்எஸ்ஏ கொடுத்துருக்குறாங்க. பாலிசி பஜார், பாரத் பெட்ரோலியம், ஹோனசா கன்சியூமர், இந்தியன் ஆயில், இந்த 4 ஸ்டாக் நியர்லி அவங்க அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இதை தாண்டி டிவிஎஸ் மோட்டார் நோவாமாவோட அப்டேட், சிஆர்டிஎம்ஓ அதாவது ஹெல்த் கேர் கம்பெனிஸ்க்கு ஜெஃப்ரிஸோட அப்டேட். இதில் என்னென்னா லாரஸ் லேப் அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ஹோல்டுன்னு, சிஞ்சின் இன்டர்நேஷனல் டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்ஸ்லாம் இப்போ நியர் டேர்முக்கு நம்ம கவனிக்கலாம். இதை தாண்டி இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டில் ரெயில்டெல்லோ, டாடா கம்யூனிகேஷனும் ஏஐ ஃபோக்கஸ்டு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான பார்ட்னர்ஷிப் டீல், இந்துஸ்தான் ஜிங்கோட பார்ட்னர்ஷிப் டீல், திரிபுரா குரூப்போட, பட்டேல் இன்ஜினியரிங் 900 கோடி ரூபாய்க்கு நியர்லி ஆர்டர், ஒலக்ட்ரா கிரீன் டெக்கோட ஆர்டர் கிட்டத்தட்ட 4% மேலே இன்க்ரீஸ் ஆச்சு. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக் இருந்தது. பாலிசி பஜார் முக்கியமாக புரோக்கரேஜோட அப்கிரேட் வந்து ஒரு ரீசனாக இருந்தது. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்டில் லைவ் இம்பேக்ட் இருந்த ஸ்டாக்ஸ். இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா நிஃப்டி 50. ஃபஸ்ட்டு விஷயம், செக்டாரில் பிஎஸ்யூ பேங்க் லாஸ்ட் வீக்கோட ரேலி இந்த வாரம் கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ ஸ்ட்ராங்கான செட்டப்போட தான் பிஎஸ்யூ பேங்க் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நியர் டேர்முக்கு இந்த வாரம் பிஎஸ்யூ பேங்க் நம்ம வாட்ச் பண்ணலாம். மேபி ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் நியர் டே டு டே அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனில் வந்தாலும் பட் ஸ்டில் இன்னும் ஒரு ஸ்ட்ராங் ஜோனில் டெக்னிக்கலாக ரீட்டைன் ஆகிருக்கு. அடுத்தது ஐடி செக்டார் ஸ்டில் இன்னும் ஒரு வீக் ஜோனில் தான் ரீட்டைன் ஆகிருக்கு.
ஜான் ஏறினா முழம் இறங்கும்னு சொல்கிற மாதிரி ஐடி ஸ்டாக்ஸு. ஏன்னா ஐடி செக்டாரோட ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட்டோட ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் இருந்தும் நம்ம செக்டாரில் அது பவுன்ஸ் பேக்கில் ப்ரோக்கரேஜோட அப்டேட்டும் ஒரு ரீசனாக பார்க்கலாம். நிஃப்டி 50ல் 35 ஸ்டாக் பாசிட்டிவாக இருந்தது, 16 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவாக இருந்தது. அதானி போர்ட்ஸ், கோட்டக், HDFC லைஃப் இன்னைக்கு பாசிட்டிவாக டாப் கெய்னர். இன்னொரு பக்கம் ஹிண்டால்கோ, விப்ரோ, இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா இந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு டாப் லூசராக க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக நிஃப்டி 50 டே சார்ட் கேண்டல் பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் பாடி தான். அப்பர் வீக் லோயர் வீக் ரொம்ப லாங்காக ஃபார்ம் ஆயிருக்கு. பட் வெள்ளிக்கிழமையோட ஹையை இன்னைக்கு பிரேக் பண்ணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நியர்லி 140 to 150 பாயிண்ட் ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்கு. பட் ரொம்ப ஒரு ஆசோலேஷன், ஒரு கிளியர் வியூ இல்லாமல் தான் மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 25,700க்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. 25,500 இந்த வாரத்துக்கான ஒரு குரூஷியலான சப்போர்ட் ஜோன். அந்த லெவல் பிரேக் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நியூட்ரல்லையோ இல்லை ஒரு பாசிட்டிவ் சைட்லையோ ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஸ்டில் இன்னும் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னுடைய அடுத்தடுத்து வரப்போகிற நியூஸ், ரெண்டாவது டாரிஃபில் அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் என்ன, ஈரான் யூஎஸ்க்கான நியூக்ளியர் டீல், இந்த 3 விஷயம் தொடர்ந்து மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த மூவ்மெண்ட் இருக்குது. முக்கியமாக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கினுடைய இம்பாக்ட் அதர் ப்ரைவேட் செக்டார் பேங்க்லையும் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனல் சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கான டைரக்ட் ட்ரேடிங் செஷன் இந்த வாரம் 2 நாள் நடக்குது. வெள்ளிக்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு பள்ளிக்கரணையில் நடக்குது. இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு சேலையூரில் நடக்குது. இந்த 2 ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க்கும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.